தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் மே 11ஆம் தேதி வரை இடி, மின்னல், பலத்த காற்றுடன் மழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதன்படி இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, ஈரோடு ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி மற்றும் திருப்பூர் ஆகிய 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமையும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குமரிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இதனால் வரும் 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் கணித்துள்ளார். மே 12ஆம் தேதி குமரிக்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகிறது. அந்த காற்று சுழற்சி குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகளில் தொடர்ந்து நீடித்து மே 15ஆம் தேதி 16ஆம் தேதி வாக்குல காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக மே 12ஆம் தேதி முதல் மே 20ஆம் தேதி வரையிலான 10 நாட்களுக்கு தமிழகத்தில் கோடை வெப்பச்சலன மழை மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது. மே 20ஆம் தேதிக்கு பிறகு வெப்ப அலையில் இருந்து தமிழ்நாட்டு மக்கள் விடுபட வாய்ப்புள்ளதாக ஹேமச்சந்தர் தெரிவித்தார். நாட்டு மக்களை நிறத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்துவதை ஏற்க முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்த நிலையில் சர்ச்சைக்குரிய தனது கருத்திற்கு பொறுப்பேற்று காங்கிரஸ் பொறுப்பிலிருந்து விலகியுள்ளார் சாம் பிட்ரோடா. அப்படி என்ன சொன்னார் சாம் பிட்ரோடா? இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். பரம்பரை வரி குறித்த பிரதமரின் பேச்சுக்கு தொடக்க புள்ளியாக பார்க்கப்பட்டு சர்ச்சையில் சிக்கியவர்தான் காங்கிரஸ் கட்சியின் அயலக அணி தலைவர் சாம் பிட்ரோடா. இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சியில் அவர் தெரிவித்த கருத்து மீண்டும் சர்ச்சையாகியுள்ளது. அதாவது, நாட்டு மக்களின் சில பிரச்சனைகளை தவிர்த்துவிட்டு பார்த்தால் 75 ஆண்டுகால இந்தியாவில் மக்கள் மகிழ்ச்சியாகவும் சகோதர சகோதரிகளாகவும் வாழ்வதாக குறிப்பிட்டார். பன்முகத்தன்மையை குறிப்பிட நாட்டின் வெவ்வேறு பகுதியிலும் வெவ்வேறு உருவ அமைப்புடன் மக்கள் இருப்பதை சுட்டிக்காட்டி பேசினார். The idea was that India belongs to Hindu and there is very little space for others, especially Muslims, and in the process there is stress in the society. ஆனால் சாம் பிட்ரோடாவின் கருத்து நாட்டையும் நாட்டு மக்களையும் இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஏன் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை வீழ்த்த முயற்சிக்கிறது என்பதற்கு தற்போது விடை கிடைத்துவிட்டதாக கூறினார். என் மீது அவதூறுகள் வீசப்பட்டால் பொறுத்துக் கொள்ள முடியும், ஆனால் மக்கள் மீது அவதூறு வீசப்பட்டால் தம்மால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தமிழர்களின் பெருமையை காக்க காங்கிரஸ் உடனான கூட்டணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முறிப்பாரா எனவும் கேள்வி எழுப்பினார். तमिलनाडु के मुख्यमंत्री को पूछना चाहता हूं, जो तमिल संस्कृति की बात करते हैं, इतना बड़ा गंभीर आरोप लगाया है, क्या तमिलनाडु डीएमके कांग्रेस के साथ अपना नाता तोड़ने की घोषणा करेंगे? क्या तमिल स्वाभिमान के लिए, तमिल लोगों के लिए क्या वो हिम्मत है क्या उनमें? இந்நிலையில் இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுக்கு இந்தியர்களாகவே தென்படுவதாகவும், ஆனால் இனவெறியர்கள் தங்களின் மனநிலையை வெளிப்படுத்திவிட்டதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சாடினார். இதேபோன்று மத்திய அமைச்சர்கள் ஸ்மிருதி இரானி, அனுராக் தாக்கூர், அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவிக்க, காங்கிரஸ் கட்சியின் சித்தாந்தமே நாட்டை பிளவுபடுத்தி ஆள்வதுதான் என்று நடிகை கங்கனா ரணாவத் விமர்சித்தார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தாம் கருப்பு தோல் கொண்ட பாரதியன் என எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இச்சர்ச்சை குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி,
பயனற்ற பிரச்சனைகளை மோடி பேசி வருவதாக விமர்சித்தார். சாம் பிட்ரோடா கருத்துக்கு காங்கிரஸ் தான் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் டி ராஜா கூறியிருந்த நிலையில் சாம் பிட்ரோடாவின் கருத்து துரதிருஷ்டவசமானது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் சாம் பிட்ரோடா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அரசு அடாவடிக்காரர்களுக்கான அரசாங்கமாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திராவில் வரும் 13ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து சட்டமன்ற தேர்தலும் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் ஆந்திராவுக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி கலிகிரி என்ற பகுதியில் வாகன பேரணியில் ஈடுபட்டு தங்களது கூட்டணிக்கு வாக்கு சேகரித்தார். பிரதமரின் வாகன பேரணியில் தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு மற்றும் நடிகர் பவன் கல்யாணும் பங்கேற்றனர். பரப்புரையின் போது முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை கடுமையாக சாடிய பிரதமர் மக்களுக்கான அரசாக இல்லாமல் அடாவடிக்காரர்களுக்கான அரசாங்கமாக திகழ்வதாக விமர்சித்தார். அதேபோல ஆந்திராவில் விசிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அதன் தலைவர் திருமாவளவன் வாக்கு சேகரித்தார். பொன்னூர் தொகுதியில் பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு துண்டு பிரசுரங்களையும் வழங்கினார். தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்றான நகரியில் போட்டியிடும் நடிகை ரோஜா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ரோஜா திறந்த வாகனத்தில் நின்றபடி பரப்புரை மேற்கொண்டார். மக்களவை தேர்தல் மட்டுமின்றி மற்ற தேர்தல்களிலும் அதிமுகவுடன் கூட்டணி தொடரும் என்று ஏஐஎம்ஐஎம் தலைவர் அசாசுதீன் ஓவைசி தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுபாஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். 17 places, the only one place which have four corner contesting peoples over here in this constituency. What do you think about other 16 places? No, our party has taken a decision and given a call that Hyderabad people should bless us again, cast their vote for MIM party, and in the remaining 16 parliament constituency, the people of Telangana should defeat BJP. What make you decision to take support with AIADMK in Tamil Nadu? So in the last assembly election also there was a talk between their and our party people, but because they had no open lines with BJP, we said we cannot come. This time around also we had our party people had spoken to their leader, ex-chief minister, and then the talks were successful. They said they will support CA, they will oppose the CAA, and also in coming assembly election they will give us 2 seats, and they have said that they will not be part of BJP again. So based on their firm commitment, we decided we should support them, and this alliance will continue also after the parliament elections.